to receive the knowledge from the universe, because the real Guru is the universe itself. Understand what I am trying to say? So, இப்போ அந்த குருவை பற்றி ஏறத்தாழ உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. போன செஷனில் பவர்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. இது இன்னும் சூப்பராக வந்துக்கிட்டே இருக்கும் வித்தியாசமாக. அதை நான் பிறகு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு. ஸோ இந்த குரு பரம்பரை எப்படி ஆரம்பிச்சது அப்படின்னாக்கா அதுக்கு ஒரு மந்திரம். ஓம் சதாசிவ சமாரம்பா சங்கராச்சாரிய மத்தியமா அஸ்மதாச்சாரிய பரியந்தா வந்தே குரு பரம்பரா. Have you heard this? Sada Siva. Sada Siva. So, Sada means always. Siva means inhale and exhale. Si is exhalation. Va means inhalation. So, Siva, Siva, Siva. Actually, Va, Si, Va, Si, Va, Si, Va, Si is the one Siva. So, Sada Siva Samarambha. Adavadhu, always inhalation and exhalation where it started. Sada Siva Sama Arambha. Sama means equal. Arambha, beginning. So, Sada Siva Samarambha Sankaracharya Madhyama. Adi Shankara அப்படிங்கிற ஒரு குரு இல்லை, ஜெகத்குரு. அவர் என்ன பண்ணாரு, இது உண்மையிலே என்ன ஏதுன்னு விளக்கமாக எடுத்து மக்களுக்கு, சாதாரண மக்களுக்கும் போய் சேர்றபடி அவர் அதை விளக்க உரை கொடுத்து மக்களுக்கு அதை ப்ராக்டிஸ் பண்ண வச்சார். அவர் வானத்தில் சஞ்சரிச்சிருக்காரு. இல்லைன்னா அவர் அங்கெல்லாம் போக முடியாது, மேலெல்லாம் போயிட்டு வர முடியாது. He was traveling through the air. When his mother passed away, he flew all the way to Kerala and came and do all the last rites and all that. Then he went back also through air. அதெல்லாம் ஒரு அற்புதம் இல்லையா? கமிங் த்ரூ வான சஞ்சாரத்தில் வந்திருக்கார்.